அஞ்சாவது ஸ்லோகம். தேவி இப்போ சும்பன் கிட்ட சொல்லறத பார்க்கறோம். அதனால தேவி வாஜா அகம் விபூத்யா பகுபீஹி அகம் விபூத்யா பகுபிஹி இஹ ரூபைஹி ரூபைஹி யத் ஆஸ்திதா தத் சம்ஹ்ருதா மயா ஏகா ஏவ திஷ்டாமி ஆஜௌ ஸ்திரஹ பவ அஹம் விபூத்யா பஹுபிரிஹ ரூபைர்யதாஸ்திதா தத் சம்ஹ்ருதம் மயைகேவ திஷ்டாம்யாஜௌ ஸ்திரோ பவ. அதுக்கப்புறமா தேவி சும்பன் கிட்ட சொன்னா, நான் நிறைய விபூதிகளோடு கூடிட்டு இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினேன். அதெல்லாம் இதா நான் வேண்டான்னு வச்சுட்டேன். இனி தன்னந்தனியா உன் கூட யுத்தத்துக்கு வரேன், நீயும். அதனால எங்கேயும் போகாம அங்கேயே நில்லு. யுத்தத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு நின்னுக்கோ. இஹா அகம் இந்த யுத்த பூமியில நான் விபூத்யா ஐஸ்வர்யத்தால பகுபிஹி ரூபைஹி நிறைய ரூபங்களை ஸ்வீகரிச்சு யத் ஆஸ்திதா வாராகியாயிட்டும் வைஷ்ணவியாயிட்டும் இந்திரனோடு சக்தி ஸ்வரூபமான ஐந்திரியாயிட்டும் எல்லாம் நான் இருந்தேனே, அதெல்லாம் இப்ப நான் வேண்டான்னு வச்சுட்டேன். தத் மயா சம்ஹ்ருதா அந்த பகுத்துவம் இப்ப வேண்டான்னு வச்சுட்டேன். ஏகா ஏவ திஷ்டாமி தன்னந்தனியா நான் இதா நிக்கிறேன். ஆஜௌ ஸ்திரஹா பவ நீ யுத்தத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணிண்டு யுத்தம் பண்ணறதுக்கு ரெடி ஆகு. நான் இந்த யுத்த பூமியில நிறைய ரூப பிராபிச்சுட்டாக்கும் இதுவரைக்கும் யுத்தம் பண்ணினேன். நீ என்ன நினைச்சாய்? எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வரா அப்படின்னு நினைச்சாய். ஆக்சுவலாயிட்டு நான் ஒண்ணுதான் உள்ளது, என்னோட விபூதிகளாக்கும் உங்கூட யுத்தம் பண்ணினது. உனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்கிறதுனால இப்ப அந்த விபூதிகள் எல்லாம் எனக்குள்ளேயே நான் எடுத்துட்டேன். இப்ப தன்னந்தனியா நான் உங்கூட யுத்தம் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறேன். அதனால நீயும் யுத்தம் பண்ணறதுக்கு ரெடி ஆயிட்டு நில்லு. ஆறாவது ஸ்லோகம். சுரத மகாராஜா கிட்ட சுமேது மகர்ஷி அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால ரிஷி ருவாஜா ததஹ பிரவவ்ருதே யுத்தம் தேவ்யாஹ சும்பஸ்ய ச உபயோஹ பஷ்யதாம் சர்வதேவானாம் அசுராணாம் ச தாருணம். தத பிரவவ்ருதே யுத்தம் தேவ்யா சும்பஸ்ய சோபயோ பஷ்யதாம் சர்வதேவானாம் அசுராணாம் ச தாருணம். ரிஷி சொல்றார், அதுக்கப்புறம் அசுரர்களும் தேவர்களும் பார்த்துண்டு நிக்கிறத சும்பனும் தேவியுமாயிட்டு பெரிய யுத்தம் அங்க உண்டாச்சு. நான் தன்னந்தனியா வந்து நிக்கிறதுனால நீயும் தன்னந்தனியா நில்லுனாக்கும் தேவி சொன்னா. இப்போ தேவிக்கும் சும்பனுக்குமான யுத்தம் நடக்கிறத அவளெல்லாம் பார்த்தா. ததஹா பஷ்யதாம் அங்க பார்த்துண்டு நிக்கிற சர்வதேவானாம் அசுராணாம் ச எல்லா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தாருணம் யுத்தம் பயம் வரா மாதிரி இருக்கிற அந்த யுத்தம். தேவ்யாஹா சும்பஸ்யா தேவிக்கும் சும்பனுக்கும் உள்ள யுத்தம் உபயோஹோ ச
பிரவவிருதே, ரெண்டு பேருக்கும் தமிழ யுத்தம் உண்டாச்சு. சும்பன் ஜெயிப்பனா அப்படின்னு தேவர்களுக்கு பயம் உண்டாச்சு. தேவி ஜெயிப்பலா அப்படின்னு அசுரர்களுக்கு பயம் உண்டாச்சு. அதாக்கும் இங்க தாருணம், பயமுண்டாகிற மாதிரியான யுத்தம் அப்படின்னு சொன்னது. அது மட்டும் இல்லை, ரெண்டு பேருக்கும் நல்ல சக்தியாக்கும். அதனாலேயே அந்த யுத்தத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். 7வது ஸ்லோகம். சரவர்ஷைஹி சிதைஹி சஸ்திரைஹி ததா அஸ்திரைஹி ச ஏவ தாருணைஹி. சரவர்ஷை சிதை சஸ்திரைஸ்ததா அஸ்திரைச்சைவ தாருணை. தயோஹோ யுத்தம் அபூத் பூயः சர்வலோக பயங்கரம். தயோர்யுத்தமபூத் பூய சர்வலோக பயங்கரம். शरवर्षै शिदै शस्त्रैस्तदास्त्रैश्चैव दारुणै तयोर्युद्धमभूद्भूय சர்வலோகபயங்கரம். சுரத மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சுமேதச மகர்ஷி சொல்றார், அம்புகளால வர்ஷிச்சும் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான சஸ்திரங்களை பிரயோகிச்சும் ரொம்ப பயமாயிருக்கிற அஸ்திரங்களால தேவியும் சும்பனும் தம்மில இருக்கிற யுத்தம் நடந்தது. எல்லாருக்கும் பயம் உண்டாக்குற அந்த யுத்தம். சிதைஹி சரவர்ஷைஹி, ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற சரங்களோடு மழை மாதிரி இருக்கிற வருஷத்தால, ததா சஸ்திரைஹி, அதே மாதிரி சஸ்திரங்களாலையும், தாருணைஹி, ரொம்ப ரொம்ப பயங்கரங்களாயிருக்கிற, பார்க்கறதுக்கே பயமாயிருக்கிற அஸ்திரைச்ச ஏவா, அஸ்திரங்களாலையும், தயோஹோ, அவ ரெண்டு பேருக்கும், பூயஹா சர்வலோக பயங்கரம், பெரிய சர்வலோகங்களுக்கும் பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கிற யுத்தம் அபூத், யுத்தம் அங்க உண்டாச்சு. ரொம்ப ரொம்ப பயங்கரங்களா இருக்கிற பான வருஷங்களால அவ ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டு யுத்தம் போட்டா. ஆரும் ஜெயிக்கலை, ஆரும் தோக்கலை, ரெண்டு பேரும் துல்லியமாயிட்டு அங்க யுத்தம் பண்ணினா. ஆறு ஜெயிப்பா ஆறு தோப்பான்னு ஆருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த யுத்தம் அங்க நடந்தது. 8வது ஸ்லோகம். திவ்யானி அஸ்திராணி சதசஹ முமுஜே யானி அத அம்பிகா. திவ்யான்யாஸ்திராணி சதசோ முமுஜே யான்யதாம்பிகா. பபஞ்ச தானி दैत्येन्द्रः तद् प्रदीगाद कर्तृभिः. बभञ्जतानि दैत्येन्द्रस्तत्प्रदीगाद कर्तृभिः. दिव्यान्यास्त्राणि सदशो मुमुजे यान्यदाम्बिका. बभञ्जतानि दैत्येन्द्रस्तत्प्रदीगाद कर्तृभिः. அம்பாள் என்ன பண்ணினா, சும்பனோடு நேர நிறைய திவ்ய அஸ்திரங்களை பிரயோகிச்சா. அசுர ராஜாவாயிருக்கிற சும்பன் அதெல்லாத்தையும் வேற அஸ்திரங்களை உபயோகிச்சு முறிச்சு போட்டான். அத அம்பிகா, அதுக்கப்புறம் தேவி, யானி திவ்யானி அஸ்திராணி, நிறைய நிறைய திவ்யங்களான அஸ்திரங்களை சதசஹா முமுஜே, நூறு நூறாயிட்டு பிரயோகிச்சாலே. தானி தைத்தியேந்திரஹா, அதெல்லாத்தையும் இந்த சும்பன் தத் பிரதீகாத கர்த்திருபிகி வபஞ்ச, அந்த அஸ்திரங்களை வீரியங்களை இல்லாம பண்ற அஸ்திரங்களால முறிச்சு போட்டேன்.
ആഗ്നേയ അസ്ത്രങ്ങളെ വരുണാസ്ത്രത്താല മുറിച്ചാൻ, വരുണാസ്ത്രങ്ങളെ വായവ്യാസ്ത്രങ്ങളാല മുറിച്ചാൻ, വായവ്യാസ്ത്രങ്ങളെ പന്നകാസ്ത്രങ്ങളാല മുറിച്ചാൻ, பன்னகாஸ்திரங்களை கருடாஸ்திரங்களால முறிச்சான். இப்படின்னு அஸ்திர சஸ்திர சித்தங்களாயிருக்கிற பிரத்யஸ்திரங்களால முறிச்சான். அம்பிகை நிறைய திவ்ய மந்திரதேவதைகளோடு கூடின அஸ்திரங்களையாக்கும் பிரயோகிச்சா. சும்பன் அதெல்லாம் அதாவது அஸ்திரங்களுக்கு விரோதிகளாயிருக்கிற அஸ்திரங்களால முறிச்சு போட்டான். 9வது ஸ்லோகம். முக்தானி தேன ச அஸ்திராணி திவ்யானி பரமேஸ்வரி பபஞ்ச லீலையா ஏவ உக்ர ஹுங்காரோச்சாரணாதிபிஹி முக்தானி தேன சாஸ்திராணி திவ்யானி பரமேஸ்வரி பபஞ்ச லீலையைவோக்ர ஹூங்காரோச்சாரணாதிபி. சும்பன் தேவிக்கு நேர பிரயோகிச்ச திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் தேவி உக்ரமான ஹூங்கார பிரயோகத்தால முறிச்சு போட்டா. பரமேஸ்வரி சண்டிகாதேவி தேனஜ முக்தானி சும்பனால அனுப்பப்பட்ட திவ்யானி அஸ்திராணி திவ்யங்களாயிருக்கிற அஸ்திரங்களை உக்ர ஹூங்காரோச்சாரணாதிபிகி ஹூங்கார உச்சாரண ஆதிபிகி உக்ரமாயிருக்கிற ஹூங்காரத்தை சொல்லிண்டு. ஹூங்காரம் அப்படிங்கிறது சப்தமாக்கும். ஹூங்கார சப்தத்தால லீலையா ஏவ பபஞ்சா விளையாட்டாயிட்டு முறிச்சு போட்டா. 10வது ஸ்லோகம். திவ்யம் வர்ஷ சஹஸ்ரம் து கதமாசீத் விஷாம்பதே விமானஸ்தாஹ ததஹா தேவா ரிஷயஹ ச பபாஷிரே ந ச அபி ஏவம் விதம் யுத்தம் பிராக் ஆசீத் பவிதா ந ச. திவ்யம் வர்ஷ சஹஸ்ரம் து கதமாசீத் விஷாம்பதே விமானஸ்தாஸ்ததோ தேவா ऋषयश्च बबाशिरे न चाप्येवं विदं युद्धं प्रागासीत् भविदान च. ராஜாவே சுரத மகாராஜாவே அப்படின்னு சுமேதச மகர்ஷி கூப்பிட்டு சொல்றார். தேவியும் சும்பனுமாயிட்டு இப்படி 1000 திவ்ய சம்பல்சரங்கள் யுத்தம் நடந்தது. தேவர்களும் ரிஷிகளும் வானத்துல விமானத்துல உக்காந்துட்டு இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இப்படி சொன்னா, இப்படி ஒரு யுத்தம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இனிமேலும் இந்த மாதிரி ஒரு யுத்தம் உண்டாகாது அப்படின்னு அவ சொன்னா. 11வது ஸ்லோகம். ததஹா சர சதைஹி தேவீம் ஆச்சாதயத சஹ அசுரஹ சா அபி தத் குபிதா தேவி தனு சிச்சேத ச இச்சுபிஹி தத சரசதைர்தேவீமாச்சாதயத சோசுரா சாவிதத் குபிதா தேவி தனு சிச்சேத சேச்சுபி. தேவர்களும் ரிஷிகளும் எல்லாம் இப்படி ஒரு யுத்தம் இதுவரைக்கும் உண்டாயிட்டில்லை, இனிமேலும் உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த சும்பன் அப்படிங்கிற அசுரன் நிறைய சரங்களை பிரயோகிச்சு தேவிய காண முடியாத அளவுக்கு மூடினான். கோபம் வந்த தேவி அஸ்திரங்கள் உபயோகிச்சு சும்பனோடு வில்ல முறிச்சு போட்டா. ததஹா சஹ அசுரஹா அதுக்கப்புறம் அந்த சும்பாசுரன் தேவி சண்டிகா தேவிய சரசதைஹி
ஆச்சாதயதா நிறைய நிறைய பானங்களால மூடினானே, சா தேவி அபி அந்த தேவியும் தத் குபிதா அதனால கோபத்தோடு கூடிட்டு இச்சுபிகி பானங்களால தெனுஹு சிச்சேதஜ வில்ல முறிச்சு போட்டா அந்த அசுரனோடு. திவ்யாஸ்திரங்களை முறிச்சதுக்கு அப்புறம் அந்த சும்பாசுரன் சண்டிகா தேவிய நிறைய பானங்களால மூடினோன தேவிக்கு கோபம் வந்துட்டு அந்த பான கூம்பாரங்களை பார்த்துட்டு கோபம் வந்துட்டு சும்பனோடு வில்ல முறிச்சு போட்டா தேவி. மறுபடியும் மறுபடியும் வில்ல முறிச்சா சும்பன் மறுபடியும் மறுபடியும் வில்ல கையில் எடுத்துட்டான். 12வது ஸ்லோகம். சின்னே தனுஷி दैत्येन्द्रः तदा शक्तिम् अद आददे चिच्छेद देवी चक्रेण ताम् अभि अस्य करे स्थिताम्. चिन्ने धनुषि दैत्येन्द्रस्तदा शक्तिमदाददे चिच्छेद देवी चक्रेण तामप्यस्य करे स्थिताम्. வில்லு பீஸ் ஆனோன சும்பன் சக்தி அப்படிங்கிற வேலை கையில் எடுத்துட்டான். தேவி சும்பனோட கையில இருக்கிற வேலை தன்னோட சக்கராயுதத்தால முறிச்சு போட்டா. அத தைத்தியேந்திரஹா அதுக்கப்புறமா அந்த சும்பன் ததா தனுஷி சின்னே வில்லு பீஸா நொறுங்கி கீழே போனோன தேவி முறிச்சு போட்டாளே அப்போ சக்தி மாததே வேலை கையில் எடுத்துட்டான். தேவி அஸ்ய கரே தேவி அவனோட கையில ஸ்திதாம் தாம் அபி இருக்கிற அந்த வேலையும் சக்கரேன சிச்சேதா சக்கரத்தால முறிச்சு போட்டா. அசுர இந்திரனாய் இருக்கிற அசுரர்களில தலைவனாய் இருக்கிற சும்பன் அவனோட வில்ல தேவி முறிச்சு போட்டோன சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டான். உடனடியா சும்பனோட கையில இருக்கிற அந்த சக்தி அப்படிங்கிற வேலையும் சக்கராயுதத்தால தேவி பீஸா முறிச்சுட்டா. 13வது ஸ்லோகம். ததஹ கட்கம் உபாதாய சதசந்திரம் ச பானுமத் அப்யதாவத தாம் தேவீம் दैत्यानाम् அதிவேஸ்வரஹ ததகட்கமுபாதாய சதசந்திரம் ச பானுமத் அப்யதாவததாம் தேவீம் दैत्यानाम् அதிவேஸ்வரா. அப்போது வாளும் பரிஜையும் கையில் எடுத்துண்டு தேவியோடு நேர சும்பன் யுத்தம் செய்யறதுக்காயிட்டு சாடினான். ததஹா அதுக்கப்புறம் சும்பனோடு வேலை தேவி முறிச்சு போட்டதுக்கு அப்புறம் தைத்தியானாம் தைத்தியர்களோடு அசுரர்களோடு அதிவேஸ்வரஹா அதிபதியாயிருக்கிற சும்பன் கட்கம் பானுமத் சதச்சந்திரம் வாளும் ரொம்ப ரொம்ப பிரகாசத்தோடு கூடி இருக்கிற பரிஜையும் எடுத்துண்டு நிறைய நிறைய டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சதாக்கும் அலங்கார வேலைகள் எல்லாம் பண்ணினதாக்கும் அந்த பரிஜை அதெல்லாம் எடுத்துண்டு குதிரைய பூட்டி இருக்கிற ரதத்துல சாரதிகளோடு கூடிட்டு வாளும் பரிஜயம் எல்லாம் உபாதாயா எடுத்துண்டு தாம் தேவீம் அப்யதாவதா அந்த தேவிக்கு நேர ஓடினன். சதச்சந்திரம் அப்படின்னாக்கா 100
ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற சந்திரர்களோடு கூடின பரிஜை. அந்த பரிஜையில் வாள், அந்த வாளால் வெட்டினா தடுக்கிறதுக்கு வட்டமாக ஒன்று இருக்கும், அதுக்கு பேராக பரிஜை. அதில் 100 சந்திரர்களை டிராயிங் ஆகிட்டு வரைஞ்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் சந்திரர்கள் 100 பேர் அந்த பரிஜையில் சித்திரமாயிட்டு படமாயிட்டு வரைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பரிஜையோடு கூடிட்டு இருக்கிற தைத்தியர்களோடு ஈஸ்வரனா இருக்கிற அந்த சும்பன் தேவியோடு நேர ஓடி வந்தான், தேவியை கொல்லறதுக்கு வேண்டிட்டு. சூரிய ரஷ்மிகளோடு பிரபையால மின்னித்தளங்கிற அந்த பரிஜை 100 சந்திரர்களோடு படம் அந்த பரிஜையில எழுதியிருக்கு. அப்படி இருக்கிற பரிஜையை தூக்கிண்டு ஓடி வந்தான். அசுரர்களுக்கு அதிபதியாயிட்டும் இந்த பிரபஞ்சத்தை பரிக்கிறவனாயிட்டுமாக்கும் அந்த அசுரன் இருக்கான். அவ்வளோ வீரிய சூர பராக்கிரமியாயிருக்கிற அந்த அசுரன் தேவிக்கு முன்னால ஓடி வந்தான். 14வது ஸ்லோகம். தஸ்ய ஆபதத ஏவ ஆசு கட்கம் சிச்சேத சண்டிகா தனுஹு முக்தைஹி சிதைஹி பாணைஹி சர்ம ச அர்க்ககராமலம். தஸ்யாபதத ஏவாசு கட்கம் சிச்சேத சண்டிகா தனுர்முக்தை சிதைர்பாணை சர்ம ச அர்க்ககராமலம். தனுர்முக்தை சிதைர்பாணை சர்ம ச அர்க்ககராமலம். ஒரு சில புக்கில் ஒரு லைன் கொடியும் இருக்கு. அஸ்வான் ச பாதயாமாச ரதம் சாரதினா சஹ அஸ்வாம்ச்ச பாதயாமாச ரதம் சாரதினா சஹ. தேவி தன்னோட கையில இருக்கிற சரங்களால சும்பனோட கையில இருக்கிற வாளும் பரிஜையும் முறிச்சு போட்டு சும்பனோட ரதத்துல கட்டி இருக்கிற குதிரைகளையும் தேராளிகளையும் கொன்னு அந்த ரதத்தையும் கீழே உருட்டி விட்டா. சண்டிகா சண்டிகாதேவி தஸ்ய ஆபதத ஏவா அந்த சும்பன் வரத்தையே ஆசு தனுர்முக்தைஹி அதிவேகமா வில்லிலேந்து தொடுத்து விட்ட சிதைஹி பாணைஹி ரொம்ப சக்தி வாய்ந்த சரங்களால அர்க்ககராமலம் கட்கம் சூரிய ரஷ்மிகள் தட்டி மின்னற அந்த வாளும் சர்மஜ சிச்சேதா பரிஜையையும் வெட்டினா. அஸ்வான் ச பாதயாமாச ரதம் சாரதினா சஹ ரதத்துல கட்டி இருக்கிற குதிரைகளையும் தேராளிகளையும் கொன்னு ரதத்தையும் கீழே உருட்டி விட்டா. சண்டிகாதேவி அந்த சும்பன் ஓடி வரத்தையே வில்ல உபயோகிச்சு அம்ப தொடுத்து விட்டுண்டாக்கும் வந்துட்டு இருக்கேன். அதனால சூரிய ரஷ்மிகள் எல்லாம் ரெஃப்ளெக்ட் அடிச்சது. அதுல உஜ்வலமா தெரியற அந்த வாளையும் பரிஜையையும் தேவி முறிச்சு போட்டா. தேவியோட கையில இருக்கிற அந்த ஷார்ப்பா இருக்கிற சரங்களாலியாக்கும் தேவி அதை முறிச்சு போட்டா. சூரிய ரஷ்மிகள் பிரதிபலிச்சதால வாளும் பரிஜையையும் அப்படியே திளங்கி நின்னுது. அது எல்லாத்தையும் தேவி அப்படி முறிச்சு போட்டா. சும்பனோடு வாளும் பரிஜையையும் மட்டுமல்ல தேவி தன்னோட சரங்களால முறிச்சு போட்டா. குதிரைகளையும் சாரதியையும் தேரையும் கிழ உருட்டி விட்டா. 15வது ஸ்லோகம்.
ஹதாஸ்வஹ சஹ ததா தைத்யஹ சின்னதன்வா விசாரதிஹி ஜக்ராஹ முத்கரம் கோரம் அம்பிகா நிதனோத்யதஹ அம்பிகா நிதன உத்யதஹ ஹதாஸ்வ சததா தைத்ய சின்னதன்வா விசாரதி ஜக்ராஹ முத்கரம் கோரம் அம்பிகா நிதனோத்யதா. குதிரைகளை இல்லாம பண்ணி சாரதியும் இல்லாம பண்ணின அம்பிகை. இப்போ கையில வில்லு இல்லை, அஸ்திரங்கள் இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லை. சும்பாசுரன் தேவியை கொல்லறதுக்கு திருடமா வந்தான்னா கொடியும் அவனோட கையில எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. இனி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சுட்டு கதைய கையில எடுத்துட்டான். முத்கரம் அப்படிங்கிறது கதை. கதைய கையில எடுத்துட்டான் தேவிய கொல்லறதுக்கு. ததா சஹ தைத்யஹா அப்போது அந்த அசுரன் ஹதாஷுஹா அசுரனோடு குதிரைகளை தேவி கொண்டுட்டா. சின்னதன்வா அவரோடு அந்த வில்லெல்லாம் தேவி முறிச்சு போட்டுட்டா. விசாரதிஹி அதே மாதிரி அவரோட சாரதியையும் தேவி கொண்டுட்டா. இப்ப சாரதி இல்லை, வில்லு இல்லை, குதிரைகள் இல்லை. அப்படி இருக்கிற அவன் அம்பிகா நிதன உத்யதஹா தேவிய கொல்லறதுக்கு முயற்சி பண்ணிண்டு கோரம் முத்கரம் ஜக்ராஹா பயங்கரமா இருக்கிற கதைய கையில் எடுத்தான். கதைக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டாக்கும் இருக்கு. லோகத்தால உண்டாக்கினதாக்கும் கதை. அதனாலேயே ரொம்ப பயங்கரமா இருக்கிற அந்த கதைய கையில எடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். 16வது ஸ்லோகம். சிச்சேத ஆபததஹ தஸ்ய சிச்சேதாபததஸ்ய முத்கரம் நிஷிதைஹி ஷரைஹி ததா அபி சஹ அப்யதாவத்தாம் முஷ்டிம் உத்யம்ய வேகவான். சிச்சேதாவததஸ்ய முத்கரம் நிஷிதைஷரை ததாபி சோப்யதாவத்தாம் முஷ்டிமுத்யம்ய வேகவான். குதிரைகள் இல்லாம போய், சாரதி இல்லாம போய், கையில வில்லும் அஸ்திரங்களும் ஒன்றும் இல்லாம போன சும்பாசுரன் கதைய கையில எடுத்துட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி கதைய கையில எடுத்துட்டு தேவியோடு முன்னால ஓடி வர சும்பனோடு அந்த கதை அப்படிங்கிற ஆயுதத்தை ஷார்ப்பான சரங்களால தேவி வெட்டி போட்டா. ஆயுதங்கள் முடிஞ்சு போனதுனால கோபத்தோடு கூடிட்டு முஷ்டி சுருட்டிண்டு கைய மடக்கி பிடிச்சுண்டு தேவிக்கு நேர அவன் ஓடி வந்த. ஆபததஹா தஸ்ய முத்கரம் பக்கத்துல வர சும்பனோடு கதைய நிஷிதைஹி ஷரைஹி ரொம்ப பவர் இருக்கிற சரங்களால சிச்சேதா தேவி முறிச்சா. ததா அபி சஹ എന്നിട്ടും அவன் என்ன பண்ணினான்? அடங்கலை. என்ன பண்ணினான்? வேகவான் அதிசீக்கிரமாயிட்டு ஸ்பீடுல முஷ்டி முத்யம்யா கைய சுருட்டி பொக்கி பிடிச்சுண்டு தாம் அப்யதாவது தேவிக்கு நேர சாடினான். இப்போ என்ன பண்ணித்தரேன், உன்னை நான் இப்போ அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அகங்காரத்தை அடக்கிறேன்னு சொல்லிட்டு தேவிக்கு முன்னால ஓடினான். சும்பாசுரன் தன்னோட கதைய தேவி முறிச்சு போட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இனி வேற எந்த ஆயுதமும் கையில இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவிய கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு உறுதி பண்ணிட்டு கைய சுருட்டி பிடிச்சுட்டு தேவிக்கு நேர ஓடினான்.